ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என் கஷ்டம் எப்போ தீரும், என் பிரச்சனைகள் எப்போது சரியாகும் முருகான்னு இத்தனை நாளா ரொம்ப ஆசையோட பாசமா அழுது கொண்டே கேட்டாயல்லவா? இதோ இந்த இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நிச்சயமா இந்த இரவு தான் உன் கஷ்டத்துக்கெல்லாம் கடைசி இரவாக இருக்க போகுது. நாளையிலிருந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்படியும் நீ நிம்மதியாய் வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பொறுமையாக இருக்கக்கூடிய உன்னை யாரெல்லாம் பலவீனமாக நினச்சாங்களோ அதையே உனக்கு நான் பலமாக மாற்ற போகிறேன். பொறுமைதான் ஒரு போராளியின் பெரிய சக்தி. கோபங்கிறது அவனையே அழிக்கக்கூடிய ஒரு பெருந்தி. நீ முதல்ல கோபத்தை தூக்கி போட்டு எரிச்சிட்டு அமைதியோடு இருந்துக்கிட்டே உனக்கான அழகான விஷயங்களை செய்ய தயாராகு. அமைதிங்கிறது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையை அவ்வளவு சுலபமாக யாராலும் அசைக்க முடியாதல்லவா? நீ அமைதியாக இருந்தாலே உன் மனசுக்கு தெளிவு உண்டாகும். உன் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முடிவுகளை நான் உன் கண்களில் காட்டுவேன். உன் முடிவுகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை உயர்வதற்கான விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன். உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும் உன்னை மதிக்காதவங்களையும் நினச்சி நீ எதுக்காக வருத்தப்படுற? கொஞ்சம் பொறுமையாக இரு. எதிலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ கோபப்படும்போது உன் அறிவும் புத்திசாலித்தனமும் உன் மன அமைதியும் உன்னை விட்டு விலகி போயிடும். கோபப்படும்போது நீ பேசுகிற வார்த்தைகள் கத்தியாக மாறி எதில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையவே கிழித்து விடுங்கிறத புரிஞ்சு பொறுமையாக பேச கற்றுக்கோ என் செல்வமே. நீ கோபப்படும் போதும் கத்தி ஆவேசப்படும் போதும் எதிரில் இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய உன் எதிரி தான் சிரிப்பான். ஏன்னா கோபப்படுறவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அமைதியாக இருக்கிறவங்க அமைதியாக இருந்தே அவங்க காரியத்தில் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் முதல்ல நீ அமைதியாக இருக்க பழகிக்கோ. நீ அமைதியாக இருந்தால்தான் உன் எதிரில் இருக்கும் எதிரி நீ என்ன யோசிக்கிறன்னு புரியாமல் நடுங்கி போவான். அமைதியே உனக்கான சக்தியாக இருக்கட்டும். நீ அமைதியாக இருந்தாலே நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைஞ்சு நாளைக்கு உன் வெற்றிக்கான புதிய கதவை திறக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் விலகி போய் இப்போ உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். அப்பா முருகா, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்ன உன் வார்த்தைக்காகவே உன்னை உயர்த்தி உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போகிறேன். உன்னை இகழ்ந்தவர்கள் எல்லாரும் இப்போ எப்படி நீ ஜெயிச்ச உயர்ந்தன்னு பார்த்து வியக்க போகிறாங்க. நீ இழந்ததை விட நான் உனக்கு பல மடங்கு கொடுக்க போகிறேன். நீ ஆசைப்பட்டதை விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு மகிழ்ச்சியை தருவேன் என் செல்வமே. நீ அவமானம் அடைஞ்ச அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே உனக்கு மரியாதையை கொடுக்க போகிறேன். தோல்வியை தாண்டி உனக்கான அதிரடி வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து போகக்கூடாது. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். ஐயோ, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்களேன்னு நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா யார் உன்னை விட்டு விலகினாலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எதிரிகளாக இருந்த சில பேர் உன் ரகசியங்களை தெரிந்து கொண்டதற்கு காரணமே உன் கூட இருக்கிறவங்க தான். உன் கூட இருக்கிற சில பேர் உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் உன்னை பற்றிய சில ரகசியங்களை உன் எதிரிகளிடம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க, நல்லது செஞ்சிருக்க. ஆனால் நன்றி கெட்டவர்களாய் அவர்கள் உனக்கு துரோகத்தை செஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போன மனிதர்களும் எல்லாமே நல்லதுக்காக தான் நடந்ததுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில்
உன்னை சுற்றி இருக்கும் பொய்யான உறவுகளை தான் நீக்கி உன் வாழ்க்கையை நான் சுத்திகரிச்சிருக்கேன். நீ மன உறுதியோட தைரியமாக இரு. கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போனவங்க மீண்டும் உன்னை தேடி வருவாங்க. உன் வாழ்க்கையை நான் புது ஒளியால் நிரப்புவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சதை பார்த்து ஒரு சிலர் சிரிக்கலாம். ஒரு சிலர் உள்ளுக்குள்ளே பொறாமை நெருப்போட எப்படி உன்னை அழிக்கலாம், ஏமாற்றலாம், உனக்கு கெடுதல் செய்யலாம்னு யோசிக்கலாம். ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதே. நீ எந்த தவறும் செய்யாமலே கூட இந்த உலகத்தில் உள்ளவங்க உன்னை குறை சொல்ல முயற்சி செய்வாங்க. ஏன்னா எங்கே நீ முன்னுக்கு வந்துடுவியோ, முன்னேறிடுவியோ, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவியோன்ற அந்த பொறாமை காரணமாக அவர்களுக்கு எரிச்சல் வந்து அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை பற்றி நீ அப்படி செஞ்சுட்ட இப்படி செஞ்சுட்டேன்னு குறை சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக்கவும் வேணாம், கண்டுக்கவும் வேணாம். உன் பொறுமை நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைக்கும். ஆனால் உனக்கு எதிரில் இருந்த பொறாமை கொண்டவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போவாங்க. பொறாமைப்பட்டு உன்னை கீழே இழுக்க முயற்சி செஞ்சாலும், உன் காலை வாரிவிட முயற்சி செஞ்சாலும், உனக்கு எதிராக அவங்க ஏதாவது வேலை செஞ்சாலுமே கூட உனக்கு பின்னால் இருக்கும் இந்த முருகன் அது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து உன்னை தூக்கி உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே. நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து ஏன் இப்படி ஆகுதுன்னு பயந்து பின்வாங்காதே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியத்தோட நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது நானும் உன்னை நோக்கி வந்து உன் கையை பிடிச்சு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான நல்வழியை காட்டுவேன். உன் பேச்சிலும் மூச்சிலும் கலந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உன் மனசில் வரக்கூடிய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு நேர்மையான முடிவும் உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும். நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. என் அருளின் மூலமாக உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்றை போல யாருமே இல்லை. எல்லாரும் பிறந்ததற்கான நோக்கம் வேற, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆசைகளும் கொள்கைகளும் வேறு வேறு. உன் சிந்தனையும் தனி, உன் ஆன்மாவும் தனி. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களை பார்த்து அவங்க முன்னேறிச்சிட்டு வராங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க, சாதிச்சிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் ஏதாவது கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு நீ கலங்கக்கூடாது என் செல்வமே. ஒவ்வொருத்தருக்கும் தலைவிதி தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நேரம் வரக்கூடிய காலம் தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கு. நீ வெற்றி பெறுவதற்கான தனி நேரத்தை நான் எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நீ போகும் பாதையில் நான் உன்னை உயர்த்தி உன்னை உயர்ந்த சிகரத்துக்கே கொண்டு செல்வேன். உன்னை தடுக்க யார் நினைச்சாலும் அதை தாண்டி உன்னை உயர்த்தி உனக்கு அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் யாரும் உன் வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பை எழுத முடியாது. அவங்களால பேச மட்டும்தான் முடியும். ஆனால் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உனக்கு எதிராக யார் என்ன நினைச்சாலும் அதை நடக்க விடமாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. நானே உன்னை பாதுகாத்து உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் கண்ணீருக்கெல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன். நீ ஒருபோதும் எதை யோசிச்சும் கவலைப்படாத. உன் துன்பங்களுக்கெல்லாம் நான் முடிவு கட்டும் காலம் வந்துருச்சு. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் சில பேர் உனக்கு எதிராக எதையாவது செஞ்சு வாழ்க்கையை பற்றின உண்மைகளை உனக்கு கற்றுக் கொடுக்கலாம். யார் வந்தாலும் போனாலும் நீ தான் உன் வாழ்க்கையை புரிஞ்சு வாழணும் என் செல்லமே. ஒரு சில பேர் உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சிலர் அவங்களே பாடமாக வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதனால் என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சி கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுப்பவர்களை பார்த்து வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம். உன் பலத்தை உனக்கு உணர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உன் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றி உன் உள்ளத்தில் தைரியத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நான் நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். தகுதி இல்லாதவர்களிடம் நீ நல்ல மனசை எதிர்பார்க்காதே. எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தர்றேன். உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போகிறாங்க. யார் உன்னை மதிக்கிறாங்களோ
யார் உன் மேலே அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவர்கள் உன்னை தேடி உன்னை நோக்கி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக மௌனமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் வெற்றியாக மாறும்படி நான் செய்கிறேன். என் அருளால் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இனிமே உனக்கு பணச்சுமையோ பண கஷ்டமோ கடன் பிரச்சனையோ இருக்காது. நானே உனக்கு துணையாக இருந்து உன் உழைப்புக்கு உரிய பலனை கொடுப்பேன் என் செல்வமே. உனக்கு நல்ல வருமானமும் வசதியும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளின் மூலமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகுது. நீயும் உன் துணையும் இன்னைக்கு மாறிய பல ஆண்டுகள் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக அமைதியோடும் அன்போடும் விட்டு கொடுத்தல் குணத்தோடும் அனுசரணையோடும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையை நீண்ட ஆயுளுக்கு வாழ போகிறீங்க. என்னை நம்பும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இரவோடு இரவாக இருளோடு இருளாகவே சரி செஞ்சு நாளைக்கு விடிய காலையில் வெளிச்சம் வரும்போதே உன் வாழ்க்கைக்கும் நான் வெளிச்சத்தை கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் 1 மடங்காக அல்ல 2 மடங்காக இரட்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நாளைக்கு உனக்கான செல்வ வாசல் திறக்க போகுது. இன்று இரவே உன் வறுமைக்கும் கஷ்டத்துக்கும் கடைசி காலமாக இருக்கும்னு நான் ஏற்கனவே கணக்கு எழுதி வச்சுட்டேன். இதுவரைக்கும் உன்னை வேண்டாம்னு சொன்னவங்களும் உன்னை ஒதுக்கி வைக்க நினச்சவங்களும் இப்போது நீதான் வேணும்னு சொல்கிற அளவுக்கு நான் உன் மதிப்பை உயர்த்த போகிறேன். அது மட்டுமல்ல, கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை வெற்றி திசையில் மாறப்போகுது. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷம் உண்டாகும் வகையில் நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் மனதில் இருக்கும் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உன் பண கஷ்டத்தை தீர்த்து வச்சு உனக்காக நல்ல நல்ல வாய்ப்புகளை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாத. நீ என்கிட்ட கண்ணீரோடு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியாளனாக உருவாக்க தான் உன்னை தேடி வந்தேன்.